கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோடோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். கமெண்ட் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோடோட எக்ஸ்பிளனேஷன். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ கமெண்ட்ஸுக்காக நாம இங்க யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹேஷ் சிம்பிள், நெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன். ஸோ அதெல்லாம் பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேஷ் சிம்பிளை எப்படி கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கு டாப்ல பார்த்துட்டீங்கன்னா ஹேஷ்ல திஸ் இஸ் எ கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிதான் ஹேஷ் யூஸ் பண்ணி நம்ம என்ன அந்த கோடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியுமா கமெண்ட்ஸ்ல அப்படின்னு கேட்டா இல்ல, மல்டிலைன் கமெண்ட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு திஸ் இஸ் எ கமெண்ட், நெக்ஸ்ட் ஹேஷ் கொடுத்துட்டு ரிட்டன் இன், நெக்ஸ்ட் ஹேஷ் கொடுத்துட்டு மோர் தென் ஜஸ்ட் ஒன் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட். ஸோ அதாவது ஒரு சிங்கிள் லைன்ல கொடுக்கணும் அப்படின்னாலும் ஹேஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு லைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஹேஷ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி கமெண்ட்ஸை வேற என்ன மாதிரியான மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்குறேன். திஸ் இஸ் ஏ கமெண்ட் ரிட்டன் இன் மோர் தென் ஜஸ்ட் ஒன் லைன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை டபுள் கோட்ஸ் வந்துட்டு ட்ரிபிள் டைம் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எண்ட்லயுமே ட்ரிபிள் டைம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இப்ப நாம கமெண்ட்ல கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸுமே உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகாது. அது ஜஸ்ட் நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும். கமெண்ட் லைன் அப்படிங்கறத ஆக்சுவலி ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் ஹேஷ் யூஸ் பண்றது. ஸோ அதே மாதிரி இப்ப எத்தனை விதமான கமெண்ட் லைன் வந்து நம்ம பைத்தன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 2 வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆக தான் போகுது. அதுல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கேர் பண்ணிக்காது. இப்ப மேத்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. கமெண்ட் லைன் வந்து கொடுத்தாச்சு. ஹேஷ்ல திஸ் இஸ் ஏ கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த டாப்ல மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். கமெண்ட் லைனை பொறுத்த மட்டும் எக்ஸ்பிளனேஷன் தான். நாம என்ன பிரிண்ட்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிடுது. இப்ப இதே கமெண்ட் லைனை பாருங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு சைட்ல கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணிக்கலாம். இதே இப்ப பாட்டம்ல கொடுக்குறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல அதை ஹேஷ்ல யூஸ் பண்றதுனால எடுத்துக்காது உங்களுக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற என்ன கமெண்ட் லைன்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கமெண்ட் லைன்ல அடுத்து பாத்துட்டீங்கன்னா எப்படி நம்ம மல்டி லைனா கொடுக்கறது எப்படி அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இதே மாதிரிதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எத்தனை ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ மல்டி லைன்ல நம்ம கொடுக்கறதுக்கு கமெண்ட் லைன் வந்து ஹேஷ் சிம்பிள் இத்தனை யூஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்துட்டு நாம ட்ரிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எண்ட்லயும் அதே மாதிரி நீங்க முடிச்சுக்கணும். இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ்.
அப்ப நீங்க எல்லா ஒரு சென்டென்ஸ்க்கும் நீங்க தனித்தனியா வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை வந்து சென்டென்ஸ் ஃபுல்லா முடிச்ச பின்னா லாஸ்டா வந்து அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் ட்ரிபிள் டைம் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்டு, நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய பிரிண்ட்.